வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து கட்சி கூட்டம், அதிமுக பங்கேற்பதாக அறிவிப்பு, பிஜேபி புறக்கணிப்பு, ஓரணியில் திரளும் தமிழக அரசியல் கட்சிகள், தனி வழியில் செல்லும் பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, பாதகமா சாதகமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியிலிருந்து திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கிறது இன்றைய விவாதம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒரு தொகுதி மறுவரை செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்படும் பொழுது இங்கு நாம் ஏன் இது விவாதத்தின் பொருளாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால், 39 தொகுதியிலிருந்து தமிழகம் 31 தொகுதிகளுக்கு குறைந்துவிடும். இது நம்மளுடைய பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகிறது என்று அச்சத்தை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இல்லை, அப்படி இல்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. அமித்ஷா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இதில் புரிதல் தான் தவறாக இருக்கிறது என்று மறு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இப்போ உங்களோட பார்வையிலிருந்து இந்த தொகுதி மறுவரையறை என்பது எதனால், எதற்காக அது இப்போ செய்யப்பட்டது, அதனுடைய பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுமா இது ஒரு அவசியமற்ற ஒரு சர்ச்சை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு என்பது எப்படி நடக்க போகிற, மறுசீரமைப்பு நடக்கிறதாகவும் சொல்லல, டீலிமிடேஷன் நடக்கிறதாகவும் சொல்லல, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லல. அதுக்கு இடையில இவங்க ஒரு கற்பனையா, ஏன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அல்லது ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. எலெக்ஷன் கமிஷன் எதுவுமே ஆத்தன்டிகேஷனோ எதுவுமே சொல்லல. இந்த நிலையில இப்ப இவங்க திமுக இத ஒரு பெரிய ஏதோ இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு இவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படி போடுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய நாளும் பொழுதும் தேய்ந்து வருகிற திமுகவுடைய செல்வாக்கை தக்க வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கறதுக்காக இதை செய்யறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த டீலிமிட்டேஷன் இருக்கு பாருங்க, இந்த டீலிமிட்டேஷன் பத்தி அதை முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய கோபால்சாமி அவர்கள் கூட 2 நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி எந்த செய்தியுமே இல்லையே, இந்த நிலையில இந்த அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர், இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்பு கோவைக்கு வந்திருக்கும் பொழுது அவங்களுமே சொன்னாங்க, இது டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு வராது, இவங்க கற்பனை செய்யற மாதிரி எண்ணிக்கை குறையாது, அதிகமாக வாய்ப்பு இருக்கு சொன்னாங்க. சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும், இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணது யாரு? தங்கச்சி, ஒண்ணே ஒண்ணு, நீங்க அவசரம் தயவு தப்பா எடுத்துட்டாங்க. டீலிமிட்டேஷன் பில் இப்ப பாஸ் ஆகல, பில் ஃபைல் ஆகல. தயவுசெய்து நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி. இல்ல, நாடாளுமன்றத்திற்கு அந்த பில்ல கொண்டு வந்தது யார்? அது பாஸ் ஆகுது, அக்செப்ட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது, அடுத்த விஷயம். டீலிமிட்டேஷன் ஒண்ணு வேணும் அப்படின்னு அந்த பில்ல அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்தது யார்? ஏமா, ஒன்னே ஒண்ணு கேளுங்க, காலங்கள் எல்லா மாற்றங்களுக்கும் தயாராகணும். இப்போ புது நாடாளுமன்றம் இருக்கு, நாம மாறிக்கிட்டே இருக்கணும். அப்ப நாமும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளோட விஷயங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும். நாம இப்போ தகவல் தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேறி இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, 1971க்கு பிறகு, சரி, 1971க்கு பிறகு கூட ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் 1971 இருந்து அப்படியே பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்போ இந்த சர்ச்சை எப்படி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துல
888 நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 543 பேர் நாடாளுமன்றத்துல. அப்ப இப்போ புதிய நாடாளுமன்ற புதுசா கட்டி இருக்கிற நாடாளுமன்றத்துல 888 இருக்கைகள் போடப்பட்டு, ஒருவேளை இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, 888 பேர் வரும்போது பாப்புலேஷன் ரேஷியோல, பாப்புலேஷன் அடிப்படையில, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில ஒருவேளை இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னா நமக்கு குறைஞ்சிருமேன்னு சொல்லி இவர்களே தேவையில்லாத ஒரு கற்பனையை திமுக செய்து கொண்டு, ஆண்டருடைய கூட்டணி கட்சிகள் எப்பவுமே திமுக என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டு பின்பற்றக்கூடியவங்க. இந்த ஓரணியில் திரளும் அரசியல் கட்சிகள்லாம் திமுக கூட்டணி கட்சிகள்னு சொல்றீங்களா? அதிமுகவும் அந்த லிஸ்ட்ல இருக்கா? இல்ல, இன்னொரு விஷயம் தங்கச்சி, அவங்க ஒரு கட்சி, அதாவது இன்னொரு விஷயம்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு தனித்தனி அடையாளம் இருக்கு. இப்ப நமதுரிமை காக்கும், இல்ல கேளுங்க, நமதுரிமை காக்கும் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க நம்ம அண்ணன் பத்மநாபன். அவர் திமுகவோட இருப்பாரா அண்ணா திமுக இருப்பாருங்கிறத அவர் கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அதெல்லாம் நம்ம இப்போ ஒண்ணு அது அவர் எனக்கு ஆதரவா பேசிட்டாருங்கிறதுக்காக நான் சொல்ற கருத்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு, எங்களுடைய கொள்கை சித்தாந்தங்களை ஒத்துக்கிறாரு அர்த்தம் கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக நிலைப்பாடு என்னன்னு கேட்டா அதுல போய் கலந்துகிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கட்சியுடைய கருத்து ஒண்ணு இருந்தா அதை சொல்லுவாங்க. இந்த முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா தங்கச்சி, இது பாப்புலேஷன் அடிப்படையில, ஜனத்தொகை அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில இது கிடையாது. இல்ல எப்படி கிடையாது. இப்ப எப்படி பாக்கணும்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல ஒருவேளை அமைஞ்சதுன்னா நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க, பொறுப்பு வாய்ந்த உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெர்சன்டைல் ரேஷியோ இருக்கு பாருங்க, கேட்டா அதுபடிதான் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிதான் தகவல் இருக்கு. அப்படி வந்தா தமிழ்நாட்டுக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாட்டுல இப்ப 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்க பெர்சன்டைல் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 7.18 தமிழ்நாட்டு அந்த ரேஷியோ கணக்கு பாத்தீங்கன்னா 7.18% வரும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய இன்னைக்கு 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேச 7.1 ஓகேங்க சார். நம்மளோட அந்த 39 தொகுதிகள் குறையுமா அதிகரிக்குமா இல்ல அதேவாது இருக்குமா? அதிகரிக்கும். சரிங்க சார், இந்த கருத்துக்களோட மற்றவங்களோட கருத்துக்களை கேட்டுக்கிறேன் நான். இல்ல, ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். அதாவது போகின்ற ஊருக்கு வழிகேடுவது இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு திமுக தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்கு, திசை மாற்றுவதற்கு, இப்ப இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மறைமாற்றுவதற்கு செய்யக்கூடிய நாடகம், திட்டமிட்டு நடத்தப்படுகிற நாடகம் பிரச்சாரம் தான் தவிர இதுல கடுகு உண்மை இல்லை. ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். முரளி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது முழுக்க கற்பனை தான், இந்த 39 அப்படின்றது அதிகரிக்கும், இந்த மாதிரியான புரிதல் எல்லாம் ஏன் திமுகவிற்கு இல்லை? திமுகவிற்கு தான் இல்லை, திமுக சொல்ற விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் இல்லை அப்படின்னு அவர் நேரடியாவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்களோட கருத்து? தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசுகிற பேச்சில் இருந்தே தெரிகிறது, அவர்கள் எங்கோ ஒரு தவறு செய்து தமிழ்நாட்டை ஏமாற்ற வேண்டும் என்பதிலே சரியாக இருக்கிறார்கள். தலைவனில் ஆரம்பித்து தொண்டர்கள் வரை சரியாக இருக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. தொகுதி மறுசீரமைப்பை பற்றி முதலில் எங்கள் தலைவர் அவர்கள் ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்த பிறகு சர்வகட்சி கூட்டத்தை நாங்கள் தமிழ்நாட்டில் கூட்டுவோம் என்றார். கூட்டுவோம் என்று சொன்ன பிறகு தமிழ் மாநிலத்தில் இருக்கிற பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்? இல்லை நடக்காத ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்த நாளே கோயம்புத்தூருக்கு உள்துறை அமைச்சர் வந்தார். உள்துறை அமைச்சர் வந்த பிறகு என்ன சொன்னார்? தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் உடனடியாக தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது என்று சொன்னார். அதாவது அண்ணாமலை என்ன சொன்னார்? இது கற்பனை என்றார். கற்பனை என்றது சொல்வதற்கு உள்துறை அமைச்சர் பேசுகிற பொழுது அவரும் சொல்லியிருக்கலாம், இப்படியெல்லாம் நடக்கலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? தொகுதி குறையாது அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், ஏதோ திமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அதனால ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து செல்வாக்கை நான் நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எங்கே செல்வாக்கு குறைஞ்சது? இப்போ கூட கருத்து கணிப்புல 5% செல்வாக்கு உயர்ந்திருக்குது. ஆனால் அதிமுகவின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது, பிஜேபியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் 39 தொகுதியை குறைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க.
அவங்களுடைய எண்ணம் அதுதான். ஏன்னாக்க என்னடா நாடாளுமன்றத்தில் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு முட்டுக்கட்டை போட்டு நம்மளுடைய திட்டத்தை, பாசிசத்தை, RSS சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கு திமுக எம்பிக்கள் தடை போடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நாம் கால் ஊன்ற முடியவில்லை. ஆகவே எப்படியாவது அவர்களுடைய முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும். ரெண்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம கால் ஊன முடியாது, நம்ம கட்சி வளராது. சரி, வளராம இருக்கிற கட்சி அது மட்டுமல்ல, திமுகவினுடைய குரல் வலையை நெரிக்கிறோம். அதாவது அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் கயிறு போட்டால் தானே தெரியும் நெரிக்கிறது. வேண்டாம், கழுத்தில் கயிறு போட வேண்டாம், கழுத்தில் கையே போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தோடு இப்போ என்னோட சித்தாந்தத்தோடு இவங்க நிற்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதி வரைமுறை பண்ணினால் நம்ம தமிழ்நாட்டுக்கு தொகுதி குறையாதுங்கிறாங்க. ஆனால் விகிதாச்சாரம் குறைஞ்சிரும். விகிதாச்சாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்க என்ன? இவங்க எப்படி நாடாளுமன்றம் புதிய கட்டட திறப்பு விழா, அந்த திறப்பு விழாவில் பிரதமர் என்ன பேசுகிறாரு? நம்ம நாடாளுமன்றம் கட்டிட்டோம், பெருமையாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவர் பேசுகிறாரு, நாடாளுமன்றத்தின் புதிய நாடாளுமன்ற கட்டடம் நாம் கட்ட வேண்டிய அவசியம், இருக்கைகளின் எண்ணிக்கை கூட வேண்டிய அவசியம், எம்பிக்களுடைய தொகுதிகளை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. அதனால 888 இருக்கைகள் இருக்குதுன்னு அவரே தானே சொல்கிறாரு. பிரதமர் தானே பேசுகிறாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒவ்வொன்றையுமே படிப்படியாக அப்படியே அவங்க திட்டத்தை நிறைவேற்றணும்னு போடுறாங்க. அந்த திட்டமெல்லாம் நிறைவேறாது. திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இவங்க தான். ஏன்னா அவங்க ஒன்றும் கிடையாது. பாமக அதே போல் சில கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்களுக்கு யார் போட்டினோ நோட்டாக தான் போட்டியாக இருக்கும். நான் இப்போ ஒன்றும் கிடையாது. இவங்க புறக்கணிச்சதுனால என்ன நட்டம் எங்களுக்கு? ஒரு நோட்டா புறக்கணிச்சா என்ன நட்டமோ அதான் நட்டம் எங்களுக்கு. சரிங்க சார், ஓகே. பத்மநாபன் சார், நீங்க பேசுங்க. அதாவது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நாடாளுமன்றத்துல அந்த இருக்கைகள் குறைஞ்சிருக்கு, அதை வச்சு இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஆனா இதற்கும் இந்த உண்மையான சம்பவத்திற்கு எதுவுமே விஷயம் கிடையாது. அதையும் தாண்டி அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த பிரதிநிதித்துவம் குறையாது, 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையாது. இவ்வளவு இருந்தும் கூட முதல்வர் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டியதன் அவசியம் என்ன? அது அவசியம் இல்லாத கட்சியின் போது அதை புறக்கணிப்பு செய்ய வேண்டியது என்ன பிஜேபிக்கு? மகிழ்ச்சி. முதல்ல இன்றைக்கு நம்ம மாநிலத்தினுடைய முதல்வருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம தொலைக்காட்சியின் சார்பாக, நேர்கள் சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இரண்டாவது, மாநில உரிமையை பற்றி பேசுவதற்காக போடப்பட்ட சர்வகட்சி கூட்டம். அப்படி இருக்கும்போது மூட்டைப்பூச்சி மருந்து விற்கிற கடையிலேயே மூட்டைப்பூச்சி இருந்தால் எவ்வளவு தவறோ அவ்வளோ பெரிய தவறு. நாங்களும் தாவேகாவும் எங்களுடைய கட்சியும் பதிவு செய்யப்பட்டு அத்தனை பத்திரிகையிலையும் அத்தனை தொலைக்காட்சியிலையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 3 நாளைக்கு முன்னாடி வந்த வண்ணம் இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய கட்சிக்கு அழைப்பு இல்லை. அவருடைய தலைமைச் செயலகத்தில் போய் அவருடைய செயலாளர் மணிவண்ணனை பார்த்து கேட்டோம், மனு கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய உரிமையை பெறுவதற்கு எங்கே மனு கொடுத்து வாங்கணும்? ரிஜிஸ்டர் பதிவு பண்ண ஒரு கட்சிக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வர வேண்டியது தானே. அதை ஏன் நான் மனு கொடுக்கணும்? இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா முதல்வர் நாலேஜ் கொண்டு போவோம், அவருக்கு தெரிஞ்சால் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அவர் மேலே நம்பிக்கை கொண்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் 2-3 நாள் இருக்குது, பார்ப்போம் அவர்களுடைய உரிமை போராட்டம் எந்த அளவுல இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்ப சொல்லுங்க, அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு இருப்பதால் தான் அங்க நீங்க சேரணும். அந்த இல்ல, சேரணுமா சேர வேண்டாமான்றதை நம்ம பின்பு கொள்கை ரீதியா நம்ம முடிவெடுப்போம். ஆக மொத்தத்தில் என்னுடைய உரிமை எப்படி நீங்க ஐ ஷுட் பி இன்வைட்டட். ஒரு குடும்பத்தினோட ஒரு அங்கமா இருக்கிறேன், நான் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றேன்றதை விட அந்த குழந்தையினுடைய அந்த குடும்பத்தினுடைய நபர் தானே நான் அழைக்கப்பட்டிருக்கணும். அது முதல்வர் நாலேஜ் கொண்டு போய் பண்ணுறேன்னு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. செய்த அப்படி என்னை அழைக்கலைன்னா அதனுடைய காரணத்தை கேட்டிருக்கேன், பிறகு அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். அதனால் நான் ஒரு சங்கி கிடையாது, சுங்கியும் கிடையாது. என்னுடைய இயக்கம் திராவிட மனித சங்கிலி இயக்கம், திராவிடம் இருக்குது. என்னுடைய கட்சி கருப்பு நேஷனல், மாநிலமும் தேசியமும் சேர்ந்தது தான் ஒரு நாடு. மாநிலம் இல்லாத ஒரு நாடு கிடையாது, நாடு இல்லாமல் ஒரு மாநிலம் கிடையாது. அதனால தெளிவாக இருக்கும். இவங்க 2 பேருமே செய்கிற ஒரு பித்தலாட்ட அரசியல். இப்போ வரைமுறைப்படுத்துகிற நிலையே இல்லை. வாஜ்பாய் அவர்கள் வரும்போது 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வச்சுட்டார். அது 26வது வருஷம் வந்திருக்கு. அது மீண்டும் மோடி அவர்கள் நினைச்சா 50 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளுக்கோ 30 ஆண்டுகளோ தள்ளி வைக்கலாம். ஒரு கட்டடம் கட்டப்பட்டது உடனே 5 ஆண்டு காலத்தில் வந்துடும், அதனால கட்டடம்ன்றதுல
இன்னும் ஒரு 25 ஆண்டு காலம் கழித்து 30 ஆண்டு காலம் கழித்து வந்தாலும் கூட ஒரு கட்டடம் தேவை. அதுக்கு அடிக்கடிக்கு நம்ம கொடுத்தனும் போகிற மாதிரி வாடகை வீட்டுக்கு போகிற மாதிரி மாற்றிட்டு இருக்க முடியாது கட்டுறாங்களே தவிர இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த விதமான நிலை எடுத்தாலும் நம்ம யூபியோட கம்பேர் பண்ணுறோம். அதுதான் அந்த திமுகனுடைய சூழ்ச்சி. ஆனால் இந்த சூழ்ச்சியில் அதிமுக எடப்பாடி எப்படி விழுந்தாருன்றது தான். அவர் அதிமுகனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுறாரோ இல்லையோ, இவருடைய வளர்ச்சிக்கு திமுக வளர்ச்சியில் அவர் அறியாமையா அவர் துணையை நிற்கிறார். ஒவ்வொரு காரணத்திலையும் ஈரோடு தேர்தலில் அவர் நின்று இருக்கணும். வரலாற்று பிழை, மிகப்பெரிய வரலாற்று பிழை. நின்று ஜெயிச்சிருக்கலாம். வித்து போன சீமான், பாலியல் குற்றவாளி சீமானுக்கே 23,000 ஓட்டு வந்திருக்கு. இவங்க நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல ஒரு 80,000 1 லட்சம் ஓட்டு வாங்கி சாட்சி காட்டிருப்பாங்க. அந்த வாய்ப்பையும் விட்டுட்டாரு இவர். இதுல இவங்க பங்கேற்பது மடமையிலும் மடமை மேடம் இது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. இல்லாத ஒரு சிந்தனையை இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. இதே மாதிரிதான் மும்மொழி போராட்டம். கரூர் முரளி அவர்கள் பேசினாரு. அவருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதுல இருந்து வெளியில போனார்னா 1 கோடி ரூபாய் கொடுக்கும் அவருக்கு. பிஜேபி 1 கோடி ரூபாய் 1 கிலோ தங்கத்தை அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு என்பது ஒரு வரி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களுக்கு 1 கோடி தரேன்னு இருக்காரு இவர் சொல்லி. இவருக்கு அருமையான வாய்ப்பு. நிகழ்ச்சி முடிச்சோட அந்த வேலையை எடுத்து 1 கோடி ரூபாய் உதவி பெறுகின்ற அளவில் 1 கிலோ தங்கம் கிடைக்கும். அதுக்கு அவர் தகவலை சொல்லி இதை பொறுத்த வரைக்கும் இது பித்தலாட்ட அரசியல். இது வட மாநிலம் தென் மாநிலம்னு பிரிக்கிறாங்க. அது முதல்ல தப்பு. வட மாநிலம் வர்சஸ் நார்த் இந்தியா கிடையாது. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு குறையும் எந்த விதத்திலும் கிடையாது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறோம், ஒரு ஆடுகளம் இருக்கு. நான் ஆடும்போது 6 அடிச்சா பவுண்டரி வேற, அவங்க ஆடும்போது 6 அடிச்சா பவுண்டரி சின்னதுன்னு பண்ணாதான் தப்பு. யாரும் ஆடினாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா பால்ஸ் கொடுக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு போயிட்டீங்கன்னா சரிசமமா வரும். இப்ப அதெல்லாம் பிரச்சனை. நாட்டில் டெய்லி பாலியல் குற்றம் நடக்குது, கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, விலைவாசிகள் தாறுமாறாக உயர்ந்திருக்கு, வரி உயர்வு எக்கச்சக்கமா இருக்கு, மின்சார கட்டணம் விழிப்புதுங்குது. ஒரு பெண்ணு வீட்டுக்கு போனா ஒரு பெண்ணு உள்ள வர முடியல. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் போது இதை நிர்வாக சீர்கேடு இல்லாம நிர்வாகத்தை பார்க்காம இப்ப ரொம்ப முக்கியம் 25 வருஷம் அவர் நாளைக்கு மோடி 20 வருஷம் தள்ளி வச்சிருன்னு சொல்றாரு. இப்ப உங்களுடைய கவனம் செதறி போனதெல்லாம் வேஸ்ட் தானே. இல்ல, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போது எல்லா பக்கமும் பார்க்க வேண்டியது தானே. அததானே சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க இந்த ஒரு மாசம் நீங்க ஒரு மாசம் என்ன பண்றீங்க, மும்மொழியை வச்சு ஓட்டுனீங்க. இப்போ மறுவரையில ஓட்டிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீட்டுக்கு ஓட்டுவீங்க. இதே மாதிரி தேவையற்ற அந்த கொம்பு சீவும் அரசியல் பல முறை சொல்லி போட்டு மத்திய அரசே நீங்க எதிர்த்து பண்ணி வர வேண்டிய பணம் ஒண்ணு கூட வரலாமா? நன்றி சார். முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா அவர் நிறைய சொல்லும் போது என்ன பண்ண, இணக்கமான ஒரு சூழ்நிலை மத்திய அரசோட வச்சுக்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு அத்தனை திட்டங்களிலும் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது, நமக்கு நிதியுதவி கொடுக்கப்படுவதில்லை. இப்படி இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி மக்கள் கிட்ட சரியான திட்டங்களை கொண்டு செல்ல முடியும்? அதனால இணக்கமான மனது கண்டிப்பாக வேண்டும் மாநில அரசுக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? இணக்கமான எப்படி அண்ணாமலை கட்டுப்பிடிச்சி சொல்றாரா பத்மநாபன் சார்? இல்ல என்ன இணக்கமா வேணும்ன்றீங்க? அவங்க எது சொன்னாலும் வேணான்றீங்க, முட்டுக்கட்டை போடுறீங்க, போராட்டம் பண்றீங்க. தப்பா சொன்னீங்கன்னா இணக்கமா இருக்கு, தப்பா சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? நான் என்ன கேக்குறேன், பொதுவாவே கேக்குறேன். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? நம்மளுடைய பிரதமர் மோடி சொல்றாரு. பேட்டி பச்சாவ்னா என்ன? இந்த நீ படாவுக்கு காசு கொடுக்குறியா? படம் படிக்கிறதுக்கு சமக்கர கல்விக்கு உதவி கேட்டா நீ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அடாப்ட் பண்ணாதான் தருவன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற. அப்ப ஏன் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் எப்படி குழந்தை எப்படி படுத்து இருங்கண்ணே? இருங்க அப்புறம் பேசி முடிச்சு கவுண்டர் கொடுங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மேல எப்படி எனக்கமா தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சொன்ன மாதிரி நான் கட்டியெல்லாம் பிடிச்சிக்க முடியாது. எங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா பயம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டு பயம். செல்வம் சார் சொன்னாரு, திமுக ஒரு பலவீனமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, அதனாலதான் மற்ற விஷயங்கள் அவங்க திசையை திருப்புறாங்க அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவரு தான் தேவையில்லாம அவசியமற்ற சர்ச்சைன்றாரு. அவசியமற்ற சர்ச்சை யாருக்கு இருக்கும்? அவசியமற்ற சார்ஜ் யாருக்குன்னா பிஜேபி அண்ணாமலைக்கு. ஏன்னா அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீ பேசும்போது நான் பேசல, பேச விடுங்க. இருங்க நான் சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு போய் நான் என்ன, நீங்களே சொல்றீங்க, கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அதிமுகவே பங்கேற்றாங்கன்னா அவங்க மக்கள் மேல நனல் இருக்குன்னு அர்த்தம், தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இவர் கேட்டாரு ஏன் அதிமுக பங்கேற்றுக்கிட்டாங்கன்ட்டு. ஒன்லி பிஜேபி தான்
அதை வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை கணக்கு சேர்க்க முடியாது. சிம்பிளா சொன்னார், அதிமுக தன்னை வளர்த்துக் கொள்வதை காட்டிலும் அவர் இபிஎஸ் அவரை வளர்த்துக் கொள்வதை காட்டிலும் திமுக வளர்றதுக்கு தான் பெரும்பான்மையான நேரம் அப்படிலாம் கிடையாது. அவர் பிஜேபி வளர்றதுக்கான வேலை தான் நிறைய செஞ்சாங்க. பிஜேபிக்கு தான் அவங்களோட ஆட்சி செய்யும் போது கொத்தடிமையா இருந்தாங்க. நீங்க மாத்தி சொல்லாதீங்க மேடம். அவர் அதை இன்னைக்கு சொல்றாரு அதை. ஆனா இன்றைக்கு அனைத்து அது கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, அனைத்து கட்சிகளும் நீங்க மட்டும் ஏன் அதுல கலந்துக்கலன்னா என்னன்னா, தமிழ்நாட்டில் இருந்துட்டு பிஜேபி பண்ண முடியாது. அங்க சென்ட்ரல் இருக்கிற பிரதமர் கோச்சிப்பாரு, அமித்ஷா கோச்சிப்பாருன்ற ஒரே காரணம் தான். உங்களுக்கு நாட்டு மக்கள் மேல, தமிழ்நாட்டு மேல அக்கறை கிடையாது. இருங்க மேடம், நம்ம அவர் அப்புறமா சொல்லிட்டோம் பதில். அதுதான் நான் சொல்றேன். அது இப்ப சிம்பிளாவே எடுத்துங்களேன். எப்படி அதை டீலிமிட்டேஷன் பண்ணா வந்து குறையாது, ஆட்டோமேட்டிக்கா குறையும். இதேதான் 2 நாள் முன்னாடி சீதாராமையா சொல்லியிருக்காரு. கர்நாடகனுடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லிடுறார், கண்டிப்பாக இதுக்கு வந்து அவங்க 28ல இருந்து 26 ஆகும். அதே மாதிரி ஆந்திர பிரதேசம், மொத்த ஆந்திர பிரதேசம் சொல்றேன், 42 34 ஆகும். அதே மாதிரி கேரளாக்கு 20ல இருந்து 12 ஆகும். தமிழகத்துக்கு 39ல இருந்து 31 ஆகும். கிளீனா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருக்கு தான் சொல்றாரா? அத்தனை சதன் சைடுக்கே பாதிப்பு ஏற்படும். அவங்க ரொம்ப டெக்னிக்கலா பண்றாங்க இந்த வேலையை. அதனாலதான் இப்ப சொன்னாரு தெரியுமா, 20% இப்ப வந்துட்டு மோடி இது வேணான்னு சொல்றேன். திஸ் இஸ் ஒன்லி பிரிகாஷனரி மெத்தட். இது இந்த கூட்டம் வந்து போட்டது என்னன்னா பிரிகாஷனரி மெத்தட். இது பிரிகாஷன், இது தடுக்கிறது. அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் மெத்தட். நீ நாளைக்கு எதை வேணா செய்வ. எப்படி ஏற்கனவே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க நீங்க எதை வேணா செய்வீங்க, ஏன்னா பவர் உங்ககிட்ட இருக்கிறனால. அதனால எல்லாம் கட்சி அது நீங்க சொல்ல, அதான் அதிமுக வந்து எதிர்கட்சினா வலுவான கட்சி இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னு அர்த்தம் என்னன்னா, தமிழகத்துக்கும் எந்த சேதம் வந்துடக்கூடாது, கண்டிப்பா அதை செய்வாங்கன்ற அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதனால தான் கலந்துக்கிறாங்களே வழிய, மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி பிஜேபிக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து வடநாட்டை சார்ந்தவன். அதில் இருக்கிற அத்தனை பேருமே வடநாட்டில் சார்னா கூட அவங்க ஃபுல்லா வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டைல்லே இருப்பாங்க. நீங்க பாருங்க, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல தான் எல்லா விஷயமும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேசுற வார்த்தைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி அக்கறையும் கிடையாது. நீ எத்தனை எம்பி தொகுதி போனா அவங்களுக்கு என்ன, வந்தா இதுக்கு என்ன? சரி, இந்தியாவே வேற்றுமையில் ஒற்றுமை தான் சார். நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம பேசுற மொழி, சாப்பிடுற சாப்பாடு எது வந்தாலும் மனதால் நாம் இந்தியர் அப்படின்ற உணர்வோட, மனதால் இந்தியன் அவங்களுக்கு ஒன்றா இல்ல, மனதால் அவங்களுக்கு வடநாட்டுக்காரன் எண்ணம் தான் இருக்கு. சரி, ஓகே, தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது அவங்களுக்கு, வடநாட்டுக்காரங்கள் அந்த எண்ணம் தான் இருக்கு. செல்வம் சார், சார் முக்கியமான ஒரு கேள்வி செல்வம் சார் உங்களுக்கு, அதாவது தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை தமிழ்நாட்டிற்கு வந்து எப்படி பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும் சொல்லி இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இல்ல, மத்தியில இருக்கிற அரசாங்கம் நம்மள வந்து குறை சொல்ல, அதனால தமிழ்நாட்டு மக்களோட நலனை மனசுல எடுத்துக்காம நான் இதுல பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தமிழக பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லையா? தங்கச்சி, நோயே வரலையே, நோயே வராம போய் நீங்க சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு நோய்ங்கிறது, நோய் முதல்ல தெரியல, நோய் நாடி நோய் கொரோனா வரணும்ன்றாரா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? சார் சார், நீங்க வந்து எனக்கு என்ன, நீங்க எனக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டாம், தயவு செய்து கொஞ்சம் ஏன் எடுக்காதீங்க. அதனால நோய் தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இது அரசு ஒரு தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் இருந்து ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கு, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, அல்லது மத்திய அதாவது அரசாங்கத்திடமிருந்து இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு பில் நாங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறோம்னு சொல்லி ஏதாவது பில் பாஸ் பண்ணி அந்த பில் வந்து லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய், அல்லது பார்லிமெண்ட்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போய், அல்லது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டில இருந்து பார்லிமெண்ட் டிபேட்டுக்கு வருதுன்னு சொல்லி பார்லிமெண்ட் டிபேட் டெஸ்ட்ல இருக்கா? இந்த மாதிரி ஒன்றுமே நடக்கல. கேளுங்க கொஞ்சம் அண்ணா, பத்திரம் பிளீஸ். அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களை வேண்டுமென்றே திசை திருப்புவதற்காக இந்த நாடகத்தை நடத்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க நாம் தமிழர் இயக்கத்தையும் சேர்த்து அதுல சொல்லிருக்கீங்க, தனி வழியில் பிஜேபி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி. இப்ப கூட நீங்க சமீபத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் தங்கச்சி, என்னுடைய அண்ணன் பத்மநாபன் கூட சொன்னாங்க ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்லினா, அதுல கூட ஒரு வழக்கறிஞரா முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் குற்றவாளிகள் வேறு வேறு. ஏன்னா நான் வந்து
ஒரு அதாவது பிராக்டிசிங் அட்வொகேட் நம்ம வீட்டு பெண்களுக்கு இது நடந்தா இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? நம்ம வீட்டு பெண்களுக்கு இந்த வார்த்தை நடந்தா சொல்லுவீங்களா? ஆனா நான் சொல்லி முடிச்சதே நீங்க பேசுங்க. அதாவது இதையும் சேர்த்து சொல்லுங்க. அதனால இப்போ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இதுல போய் சட்டம் பேசுறீங்களே. கொஞ்சம் இல்ல, திமுக அரசாங்கம் தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக வேண்டும் என்ற இன்னும் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஹிடன் அஜெண்டா திமுகவுக்கு இருப்பதாக. நீங்க திரும்ப திரும்ப திமுகவிற்கு பலவீனம் அப்படின்னு சொன்னீங்க. முரளி சார குறுக்கிட்டு சொன்னாரு, திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, பல சாதனைகளை செய்து கொண்டு இருக்கிறது. பலவீனம்னு எந்த இடத்துல சொல்றீங்க? இல்ல அத வந்து ஒரு தரவுகளோட சொன்னா அவருக்கு சரியா புரியும். சகோதரி, ஒன்னே ஒண்ணு கேளுங்க. திமுக வந்து மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்டமைப்புள்ள ஒரு கட்சி கூட 1991 வெறும் ஒரே ஒரு இடம் கலைஞர் மட்டும் துறைமுகத்திலே கரையேறி வந்தார், மறந்துடாதீங்க. 91, 96 மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மையார் அவர்கள் கூட 96 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அந்த கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்டு அவர்கள் தோத்து போனாங்க. அதனால நீங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க இன்னைக்கு பெரிய பலசாலியாக அதிகார பேர்வையில் அவர்கள் தங்களை பல பலசாலியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, பலகீனங்கள் இன்னும் வந்து மே ஜூன் மாசத்துக்கு பிறகு இந்த பலகீனங்கள் பட்டவர்த்தனமாக வெளியே தெரியாது. திமுக ஒரு நிமிஷம், பிஜேபி பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்க நாளும் பொழுதும் நாங்க வைக்கிற வாதங்களுக்கு திமுகவிடம் பதில் இல்லை. திமுக இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, ஒரு ஹிடன் அஜெண்டா திமுகவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, அவர்கள் நேற்றைக்கு முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நேற்றைக்கு நடந்தது. முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவில் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் எல்லை தாண்டி புகழ் வைத்தார்கள். ஏன் தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு 5 மாசம் கழிச்சுதான் அவங்க மாற்றி பேச முடியாது. ஏன்னு கேட்டா, மாற்றி பேச வேண்டிய சீட் ஷேரிங் இருக்கு பாருங்க. சீட் ஷேரிங்ல பார்கெனிங் கெப்பாசிட்டியா அவர் க்ளோஸ் பண்றாங்க. அதாவது கூட்டணி கட்சிகளுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க, பேர வலிமை. அந்த பேர வலிமையை திமுக குறைக்கிறது. அதுதான் முக்கியம். இப்போ நாளைக்கு திமுகவோட நாளை ஒரு 5ஆம் தேதி நடத்துகிற அனைத்து கட்சி கூட்டத்துல எனக்கு அந்த கூட்டம் நடக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஒருவேளை நடந்தால் அந்த கூட்டத்துல இந்த திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம், ஒரு நிமிஷம், கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய உரிமையை காப்பதற்கு, மாநில சுயாட்சியை காப்பதற்காக வந்திருக்கிற கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு பின்னால் நாங்கள் எந்த நிலையிலும் அணிவகுத்து வருவோம் இப்படிலாம் சொல்ல வச்சு நாளைக்கு இவங்க சீட் பார்கெனிங் வந்து பண்ண முடியாது. 18 சீட்டுன்னா 18 சீட்டு கையெழுத்து போட்டு போ, இல்லைன்னா வெளியே எங்கேயும் போ. 6 சீட்டு தான் உனக்கு. இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணுமா அப்படின்றது திமுக வந்து பலவீனமாகி கொண்டே செல்கிறது. சீட் ஷேரிங்காக தான். எப்ப இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையே அல்ல. இந்த மறுவரை என்பதெல்லாம் தவறான புரிதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்மநாபன் சாரும் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. இந்த தவறான புரிதல் முதல்வருக்கு ஏற்படக்கூடியதா? நாட்டில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மறுவரை என்ற பிரச்சனையை நோக்கி திசை திருப்பி, அதுவும் 45 கட்சிகளை அழைத்து இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு இவர் செல்வம் சார், இல்ல அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று. என்ன தரவுகளின் அடிப்படையில் இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நீங்க எதிர்கொள்றீங்க? அதாவது திமுக பலவீனம் என்று பலமுள்ளவர்கள் சொன்னால் பரவாயில்லை, ஆனால் பலவீனமானவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பலவீனமானவர்களுக்கு பலவீனம் என்ற வார்த்தை தான் வரும். திமுக இன்றைய தமிழ்நாட்டில் வளர்ச்சியின் உச்சத்தை தொற்றிருக்கிறது. நாங்கள் நின்ற தேர்தலிலே அவருக்கு ஒரு கோவம். என்ன கோவம்னா, அவர் கட்சியை நாங்க அழைக்கலன்னு ஒரு கோவம். அது உனக்கு மூலமாக தமிழக முதல்வர் உங்களை கட்சியை அழைப்பார், கவலைப்படலாம். பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. அதனால ஒண்ணு இல்ல. அண்ணன் பேசுறப்ப சொல்றாரு, ஒரு குரல் சொல்றாரு, நோய் நாடி, நோய் முதல் நாடி. ஏமா நோயே வரலையே,
எதுக்கு நீங்க மருந்து கொடுக்குறீங்கன்னு. சார் இன்னைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு சார், இந்த நோய் வருது அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வரக்கூடாதுன்னு. ஆகவேதான் மறுசீரமைப்பின் மூலமாக தொகுதி குறைவு என்ற நோய் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் தலைவர் ஒரு நல்ல மருத்துவராக இருந்து மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இருக்கிற நோயை விட்டுட்டாரு, இருக்கிற நோயை புடிங்க. உங்க தாக்குதலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், ஒண்ணும் கிடையாது. இப்ப பிஜேபிக்கு என்ன பயம்னு கேட்டா, என்னடா எதை எடுத்தாலும் தடுக்கிறாரே, அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் கம்முன்னு இருக்காங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பிரச்சனை கையில் எடுக்கிறார். அதுவும் ஐயா சீதாராம் ஐயா பேசல, நாங்க பேசணும். நாங்க தொகுதி மறுசீரமைப்பு கூடாது, இருக்கக்கூடாது, கர்நாடகா பாதிக்கும், தெலுங்கானா பாதிக்கும், ஆந்திரா பாதிக்கும் என்று சொன்ன பிறகு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இப்பொழுது எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறார்கள். இன்னமும் சொல்றேன், அண்ணன் தூத்துக்குடி செல்வத்துக்கு சொல்றேன், இதே நிலைமை நீங்க போயிட்டு இருந்ததுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சொல்லுங்க சார் பத்மநாபன் சார். இந்தியா முழுக்கவே இந்த தமிழகத்திலிருந்து கிளம்பி இந்த பொறியானது இந்தியா முழுக்க பரவும், அங்க இருக்கிற மாநில முதல்வர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும். முரளி சார் சொன்னாரு, எங்களுடைய ஆட்சி மருத்துவ ஆட்சி, அது எதிர் வர்ற நோயை குணம் நாடி குற்றம் நாடின்ற மாதிரி அவர் அந்த சிகிச்சை கொடுக்குறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure, நான் ஏத்துக்கிறேன். இருக்கிற நோயை முதல்ல தீருங்க, இருக்கிற நோய்க்கு மருந்து கொடுக்காம தயவு செஞ்சு ஒரு கலைஞர் டிவி சன் டிவியை மட்டும் பாக்குறத விட்டுட்டு, முரசொலியை மட்டும் படிக்கிறத விட்டுட்டு, அத்தனை பத்திரிகையும் அத்தனை சேனலையும் பார்த்தாருன்னா நாட்டு நடப்பே தெரியல, நாட்டு நடப்பே தெரியாம சொல்லுங்க. சொல்றேன் சார். சார் ஒரு நாளைக்கு ஒரு குற்றம் போக, ஒரு நாளைக்கு பல பாலியல் சார், பல கொலைகள் சார், பல கொள்ளைகள் சார். பக்கத்து வீட்டுல திருடு போச்சு சொல்லிட்டு என் வீட்லயும் திருடிக்கோங்க, பக்கத்து வீட்டுல பாலியல் நடந்து சொல்லிட்டு எங்க வீட்டு பெண்களையும் பாலியல் படிக்க. தயவு செஞ்சு நீங்க முதல்ல கம்பாரிசன் எல்லாத்துக்கும் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த அதிமுக ஆட்சியில் 8 லட்சம் எஃப்ஐஆர், உங்க ஆட்சியில வந்து 1 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. உங்க மந்திரி வந்து சொல்றாரு எங்க ஆட்சியில வந்து குற்றங்கள் கம்மி, 1 லட்சம் எஃப்ஐஆர் சொல்லி தயவு செய்ய தப்பு பண்றவங்க அத்தனை பேரையும் நீங்க புடிச்சீங்கன்னா எஃப்ஐஆர் ஏறணும் சார். சொல்ல முடியும். தயவு எப்ப ஒப்பிடுறது எதுல ஒப்பிடும், கடன் ஒப்பிடுங்க. அதிமுக 5 லட்சம் வாங்கிச்சு, கேளுங்கம்மா, என்னுடைய சுற்றுலா நான் என்ன சொல்றேன், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், அதெல்லாம் நீங்க போய் பித்தலாட்டம் அங்க பண்ணீங்க, இங்க பேசாதீங்க. என்னென்ன கேள்விகள் ஒரு நிமிஷம். 1 லட்சம் எஃப்ஐஆர் போட்டு ஒரு மந்திரி சொல்றாரு எங்க ஆட்சியில வந்து குற்றங்கள் கம்மின்னு சொல்றாரு. நீங்க 5 லட்சம் கோடி அவங்க வாங்கியிருக்காங்க 10 ஆட்சியில. நீங்க 3.5 ஆண்டுல 3 லட்சம், 4 ஆண்டுல 4 லட்சம், இதுல போட்டி வேண்டாம். எஃப்ஐஆர் ஏத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா இறங்கும். நம்ம காங்கிரஸ் சகோதரர் சொன்னாரு உடுப்புல, இவர் வந்து திமுக ஆதரவா பேசுறாரு. பிஜேபியை திமுக அடிக்குமா, திமுக அடிக்குமான்றதுல பிஜேபி அழிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு, அதை மறந்துட்டீங்க. நீங்க என்ன செய்யணுமோ நீங்க அதை விட்டுட்டு நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க. உங்க தலைவர் வந்து எக்கு கூட்டணி மூப்பனர்லாம் கடந்த காலத்துல எல்லாம் கூட்டணி சொல்றதுக்கு நாமினேஷன் முடிகிற நாள கூட நைட்ல அவங்க வீட்டில் போய் தேடு கேட்பாங்க. பத்திரிகையாளர்லாம் யார் கூட தான் ஐயா போக போறீங்க, தேர்தல் நிக்க போறீங்களா, இல்ல கர்ம சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் இப்பயே என்ன சொல்றாரு, எக்கு கூட்டணி அவங்க நடத்துவாங்க சார் கூட்டணி. இந்த கூட்டணி சர்வகட்சி கூட்டணிக்கு காரணமே எங்க கூட கம்யூனிஸ்ட் இருக்கு, எங்க கூட விசிகா இருக்கு, எங்க கூட மதிமுக இருக்கு, எங்க கூட காங்கிரஸ் இருக்குன்னு பறைசாற்றுவதற்கு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியில அதிமுக போய் இடம் பெற்றதான் நாளைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதிமுக எங்க கூட்டணியில் இருக்கு, அதே போல பாத்தீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை இருக்கு எங்க கூட்டணியில, அதிமுக எங்க கூட்டணியில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அததான் சொல்றேன், அவங்க பண்ண தப்பு சார். இனிமே கூட இல்ல என்ற எதிர்க்கட்சி திமுக உரிமை போரில் கலந்து கொள்கிறது என்றால் ஒட்டுமொத்த கட்சியும் பிஜேபிக்கு எதிர்த்து, பிஜேபியின் சித்தாந்தத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஓர் அணியில் நிற்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிற முதலமைச்சர் செல்வம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லையா? இது வந்து தமிழ்நாட்டு நலனுக்காக நம்ம கொள்கை ரீதியா, அதாவது கட்சியோட கொள்கை என்பது வேற, மக்களோட நலன் என்பதுதான் முக்கியம் என்ற அத்துணை கட்சிகளும் ஓரணியில் திரள்வதை செல்வம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா என்பதுதான் முரளி அவர்களுடைய கேள்வி.
சகோதரி என்னுடைய நண்பர்கள் வந்து குறிக்கிறாம நீங்க பாத்துக்கிடுங்க, கொஞ்சம் என்ன பாதுகாத்துக்கிடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் ஒண்ணு கேளுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இன்றைக்கு நாங்கள் 18.5% வாக்கு வந்து எங்களுக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்காலத்துல நான் ஒரு சின்ன ஏகிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க நாட் ஏபிள் டு டிஸ்க்ளோஸ், அதனால நீங்க அதை வந்து கேட்க வேண்டாம். ஆனால் இன்றைய எண்ணம் எங்களிடத்துல ஒரு 25% வாக்குகள் தயாராரு. 25% வாக்குகள் உள்ள கட்சிகள் எங்களோடு கூட்டணிக்கு வரப்போகிறார்கள். நாங்கள் 2026 தேர்தலில் ஏறக்குறைய 40% மேல வாக்குகளை பெற்று இப்பொழுதே அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால எங்க பார்த்து இவங்களுக்கு ஒரு பயம். இப்ப அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, திமுக வெர்சஸ் பிஜேபி என்கிற களம் அப்படித்தான் இருக்கு. சார் காமெடி பண்ணாதீங்க சார், விவாத மேடையை காமெடி ஆக்காதீங்க தலைவா, தயவு செஞ்சு. என்னங்க நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சு யதார்த்தத்தை பேசுங்க. இதே களவு உலகத்திலே வாழ்ந்துட்டு என்ன ஆகும்? இங்க பாருங்க, இப்படி நீங்க பேச திமுகவுக்கு வெற்றி, திமுகவுக்கு வெற்றி. செல்வம் சார், பிஜேபி வந்து ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து வர்றதுன்றது ஒரு காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு பத்மநாபன் சார். என்னதான் நீங்க ஓட்டு சதவீதத்தை மேற்கோள் காட்டினாலும் இவங்க நம்ம பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்க நன்மைக்கோசம் சொல்றேன் சார். இந்த மாதிரி சொல்லிட்டு மீண்டும் ஆட்சி வந்துருங்க, மீண்டும் திமுக ஆட்சி வந்துருங்க. புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல கொள்ளைகள், பல பெரிய பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோங்க சார். அரங்கில இருக்கிறவங்க மாதிரி பேசலாம். முதல்ல அவர் பேசட்டும். செல்வம் சார், உங்களோட கருத்துக்களை நீங்க நிறைவு செய்யுங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வலுவான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வர ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு கட்சிகள் வந்து எங்களோடு வலுவான ஓட்டு வங்கி உள்ள அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்கள். அது எப்படின்னு நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா அதனால இவங்களுக்கு திமுகவுக்கு எங்களை பார்த்து பயமும் அச்சமும் உருவாயிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம், ஹரியானால வெற்றி பெற்றிருக்கோம், மகாராஷ்டிரால வெற்றி பெற்றிருக்கோம். டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கஷ்டம் இல்ல, ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம், அவர் மிகப்பெரிய ஜாப் பேசுறாங்க, வீழ்த்தியாச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல தோத்துட்டாங்க, அசம்பிளியில தோத்துருவாங்கன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய அளவில் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்க தான் சார் ஆட்சி. நேருனுடைய 17 ஆண்டு கால பிரதமர் பதவியை முறியடிக்கிறீங்க, நீங்க ரெக்கார்டை முறியடிக்கிறீங்க. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. சட்டமன்றத்துல வாய்ப்பு இல்ல, கோட்டை விட்டாங்க. நீங்க அத்தனை பேர் ஒத்துமையா இருந்தா முடியும். செல்வா, நீங்களாவது கற்பனையில இருந்தீங்க, அவர் கற்பனை உலகத்துக்கே போயிட்டாரு. இல்ல கற்பனை உலகம், நீங்க ஆண்டானா சரி, ஓகே. விஜயன் சார், முக்கியமா இப்ப செல்வம் சார் முன்வைத்த கருத்துனா, நாட் ஏபிள் டு டிஸ்க்ளோஸ், அதிகமான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிஜேபியுடன் சேர்ந்து மிகப்பெரிய களம் யாருக்காகனா திமுக வெர்சஸ் பிஜேபி. அதுல ஆட்சி பிடிக்க போகிறது பிஜேபி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பயத்தெல்லாம் பார்த்துதான் ஒன்றுமே ஒரு வேலைக்கே ஆகாத பிரச்சனத்தை, புரிதலே இல்லாத பிரச்சனையை கையில எடுத்துக்கிட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. ஆமா, உண்மைதான், அவர் சொன்னது கரெக்டான உண்மைதான். ஏன்னா ஏற்கனவே 11% இருக்குது, அதை சொல்லின்னு தீராங்க. திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா 18.5 ஆயிட்டோன்ட்டாரு. இருங்க, ஆயிட்டான்ட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜூன் மாசத்துக்குள்ள 60% வந்துரும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா அப்படிதான் சொல்ல வர்றாரு. 60% வந்துடும். டோட்டலி தமிழ்நாட்டுல இருக்க 8 லட்சம் இது 8000 இருங்க சார், 8 கோடி மக்கள்ல வந்துட்டு இருங்க. நீங்க ஃபுல்லா பேசாம அவரையே பேச விட்டுருங்க. பேசிட்டு இருக்கட்டும். அதாவது ஓட்டு சதவீதம் அதிகம் உள்ள கட்சிகள்லாம் வராங்க, நீங்களா அவங்க எல்லாம் யாருன்னு தான் இப்ப விஜயன் சார் கேக்குறேன், பதில் சொல்லணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார், சொல்லுங்க. அதான் 8 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா தமிழகத்துல, அதுல கண்டிப்பா 7.5 கோடி மக்கள் வந்துட்டு பிஜேபி சாதகமா போயிட்டு ஓட்டு போடுறோம். அவர் அப்படிதான் சொல்ற. ஏன்னா ஏதாவது என்ன சொல்றதுன்னா, டெல்லியில ஜெயிச்சிட்டாங்க, மகாராஷ்டிரால ஜெயிச்சிட்டாங்க, எல்லாம் முட்டியில மூளை உள்ளவனுங்க. தப்பா நினைக்காதீங்க, மற்ற மாநிலத்தை கவரா சொல்ல. ஏன்னா மற்ற மாநிலம் சுத்திட்டு வந்திருக்கிறேன்.
அவர் ஒன்னா தமிழ்நாட்டுல வந்துட்டு சுத்தி இருந்திருப்பாரு. சொன்னதை திருப்பி சொல்லுங்க. இருங்க நான் ஒரு தடவை தான் சொல்வேன். நான் என்ன அதனால தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, மண்டையில மூல உள்ளவங்க. நீங்க சொல்ற அந்த பாச்சாக்கு, நீங்க உடான்ஸுக்கு அதான் பொய், பச்சையா சொன்னா பொய்க்கலாம். தமிழ்நாட்டு ஜனங்க ஏமாற மாட்டாங்க, ஏமாந்து போனவங்களே கிடையாது. எது இன்னைக்கு இவ்வளவு சொன்னாரு, இவரும் சொன்னாரு, எங்க சொன்னாங்க டீலிமிட்டேஷன்? அப்ப சொன்னாத ஆளு ஏன் வந்து அமித்ஷா வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்து நீ டீலிமிட்டேஷன்ல வந்துட்டு கம்மியாவாதுன்ற வார்த்தையை சொன்னாரு? பேச விடு, நான் கரெக்டா நல்லா வந்துட்டு நல்லா பேசுங்க. நல்லா டிபேட் பண்றதுக்கு பொறுமை என்னன்னா பேச விட்டு கவுண்டர் அடிங்க. சந்தோஷமா கேக்குறோம். நான் சொல்றேன்னா நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க, அந்த மாதிரி டீலிமிட்டேஷன் என்றா யாரு நோட்டிபிகேஷன் எங்க வந்ததுன்னு கேட்டீங்க இல்லையா? அந்த நோட்டிபிகேஷன் வராமையா வந்துட்டு நாங்க தான் தவறா சொல்லிட்டோம்ப்பா, ஓட்டு கோசம் சொல்லிட்டுங்கப்பா, எல்லா கூட்டணி கோசம் பிரிச்சு கொடுத்து கோசம் அதிமுக பிரிச்சு கொடுக்க போறோம். யாரு இந்தியா கூட்டணி அதிமுக கூட வந்துட்டாங்க, பிரிச்சு கொடுக்க போறோம். அந்த கதையில இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஆனா ஏன் அமித்ஷா வந்து நம்ம கோயம்புத்தூர் மீட்டிங்ல டீலிமிட்டேஷன் வராது வந்தாலா சொல்லல, வந்தா you don't have to afraid, கண்டிப்பா உங்களுக்கு அந்த தொகுதிகள் குறைபடாதுன்னு ஏன் சொன்னீங்க? ஆல்ரெடி இருங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாத்தையும் நீங்க கவுண்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை பேச மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இது விவாதம் வந்து அப்படி சொல்லாம அது மாதிரி நீங்க இந்த மாதிரி திட்டுத்தனம் ஓப்பனாவே சொன்னா, இந்த மாதிரி தில்லு முள்ளு இந்த திட்டுத்தனம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் முதல்ல சொன்ன மாதிரி this is a precautionary step. அந்த precautionary இருங்க. நீங்க சொன்னீங்க நோய் நொடி வந்துச்சு, இதுவும் பெரிய நோய். இது வந்து கொரோனாவை விட பெரிய நோய். இந்த பிஜேபி இருக்கு தெரியுங்களா, பெரிய நோய். அவங்க பயங்கரமான சில விஷயங்களை அதிமுக இன்னைக்கு அதிமுக சொன்னாரு, அதிமுக அந்த சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா தெரியுமா, அது தவறு. அதிமுக கண்டிப்பா அவங்க சுய லாபத்துக்கு கூட இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா இதுல வந்துட்டு பலியாக கூடாது. அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் எம்பி சீட் குறையும் இல்லையா, சுயநலம் கூட இருக்கட்டுமா. நீங்க சொன்ன மாதிரி திமுக கூட உறவு வச்சிருந்தா பேச வேணாங்க. நாங்க பேசணும்ல. அதனால இது திட்டமிட்ட ஒரு சதி நடக்குது இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா 5ஆம் தேதி இங்க கூட்டம் நடத்துறாங்க அனைத்து கட்சி கூட, ஏன் அண்ணாமலைக்கு உடனே புஷ்குன்னு வந்துட்டு அவரு வந்து திரட்டுறாரு, எல்லாருக்கும் சைன் வாங்குறாரு? ஏன் உனக்கு உண்மையாவே அதுல வந்துட்டு விஷம் இல்லனா நீ 5ஆம் தேதி அந்த சிக்னேச்சர் முகாமை ஏன் வைக்கிற? இரண்டு முக்கியமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கீங்க நீங்க சார். 45 கட்சிகள் கலந்து கொள்ளும், இது வந்து 45 கட்சிகள் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல அண்ணாமலை அவர்கள் வந்து இல்ல நாங்க கலந்து கொள்ள முடியாது அப்படின்றது அங்க போயிட்டு இல்ல தவறான புரிதல் அப்படின்னு எடுத்து வைக்கலாமே தவிர கருத்துக்கள் கலந்து கொள்ளவே முடியாதுன்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது அவருடைய ஆதங்கம். பிஜேபி தன்னுடைய நிலைப்பாடை உணர்ந்திருக்கு. நம்ம தேசிய கட்சின்னு இவர் அண்ணனுக்கு முதல்ல நம்ம பேர் என்னங்க விஜயன் சாருக்கு தெரியணும், அவர் தேசிய கட்சின்னு. அவர் தமிழ்நாட்டில் இறங்கினாலும் வடநாட்டில் ஏறுதுன்னு பொய்யான குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட தேசிய கட்சிக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. இவர் ஏன் பதறாருன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக ஆட்சியில எதுவுமே நடக்கலன்றாங்க. ஜாக்டோ ஜியோ பிரச்சனையில வந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் திமுகனுடைய முதலமைச்சர், தற்கால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போன்ற ஒரு முதலமைச்சர் இதுவரை இந்தியாவில் இருந்ததில்லை. வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சொல்லியிருக்காரு. அது பிரச்சனை இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பிற்போக்கு தனங்க பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. உங்களுக்கு மட்டும் மொழி பிரச்சனையா? எங்களுக்கு மொழி பிரச்சனை இல்லையா? தயவு செய்து புரிஞ்சு சொல்லிதாங்க. பச்சை தமிழ் காமராஜரை நீங்க வீழ்த்துனீங்க, இந்த வார்த்தை சொல்லிதாங்க காமராஜர் வீழ்த்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க, நாங்கள் தருவதும் காமராஜர் ஆட்சி சொல்றேன். அதை கேட்கல இவரு, அதை சார். உங்களுக்கு வேணும் நீங்க கூட அழிச்சிக்கீங்க, யார் வேணான்றா? பாத்தீங்களா ஒரு தேசிய கட்சி பேசாது. அதுதான் சொல்ல சார். அதனாலதான் டெல்லியில வந்து பூஜ்ஜியம். தயவு செஞ்சு மக்கள் பார்த்து பேச
சார் தமிழ் மொழிக்கு சார் ஆபத்து பித்து நாட்டத்தை வருமா? நிறுத்துங்க சார். தமிழ் மொழி- தமிழ் மொழிக்கு ஆபத்து மொழி பற்று இருக்க வருமா? மாட்டேங்குது. மொழி இந்தியை பற்று இருக்குங்க. எதிர்ப்போம். இருமொழி மொழி பற்று கொள்கை தான் இருக்குங்க. எங்க உயிர் கொள்கை. தமிழகம் தான் மும்மொழி முக்கியம். திட்டத்தை சரிங்க. ஏற்க பாருங்க. மாட்டோம். தமிழகம் தான் முக்கியம். மும்மொழி கொள்கை, இரண்டு மொழி கொள்கை எல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், தப்பே பேசல. உங்க கொள்கையை நீங்க வச்சுக்கிட்டு அழுங்க. ஆனால் ஒரு சாமானிய என்னுடைய வாழ்க்கை நான் திறந்து இருக்கேன். இன்னைக்கு திமுக இருக்க முரசொலி மாறன் பிரதமராக இருந்திருக்கலாம், கலைஞர் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கலாம். அதுக்கு ஒற்றை காரணம், 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துல இன்னும் ஹிந்தி வந்திருக்கு. ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகத்தா அத்தா. இதுக்கு எதுக்கு இங்க அக்கா போரு? ஹிந்தின்றது ஒரு பாஷையே கிடையாது, அதுக்கு ஒரு வரலாறே கிடையாது. தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு உலகம் மூத்த மொழி. இந்தி திருப்பி இருந்தா உங்களுக்கு தான் 1 கிலோ 6 பம்பர் இருக்கு. நைட்டு போய் வாங்குங்க 1 கோடி அண்ணாமலையிட்டு இருந்து திருப்பி காமிச்சுட்டு. நான் சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு இப்போ ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இப்போ யார் யாருக்கு என்னென்ன படிக்க முடியுமோ, நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் மொழியில அப்படியே அசக்கிறீங்களா, அப்படியே கொந்தளிக்கிறீங்கள, அத்தனை மாநிலத்திற்கு மாணவருக்கு ஒரு நிலை கொண்டு வாங்க. படிச்ச வீட்டு பையன், பணக்கார வீட்டு பையன், செல்வந்தருக்கு அவங்களுக்கு மட்டும் ஹிந்தியை கொடுத்துட்டு கவர்மெண்ட் பள்ளியில படிக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க ஹிந்திய மாற்று மொழியை கத்துக்கூடாதுன்னு இல்ல அவர் ஒரு கருத்து முன் வச்சார். இப்போ அதற்காக தானே சமச்சீர் இருக்கிற எல்லா போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல எடுத்துட்டு மேடம் நீங்க ஒரு ஆசிரியர் தயவு செஞ்சு அவர் முன்வைத்த கருத்துக்களை உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ் மீது கொண்ட உங்க தாய் மீது மொழி கொண்டது உண்மை என்று சொன்னால் மாநிலத்திற்கு அத்தனை மாணவர்களுக்கும் ஒரே நிலை கொண்டு வாங்க. சொல்லுங்க, மொழியில உங்களை காட்டில எங்களுக்கு உணர்வு உண்டு. மாற்று கருத்து கிடையாது. கல்வி திட்டம் கொண்டு வந்தோம். சமச்சீருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன இல்ல சமச்சீர் என்பது ஆங்கிலம், தமிழ், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சார் ஒரு சார் இந்த மாதிரி ஏமாத்தி ஆந்தது போகாது. 25 ஆட்சி பண்ணுங்க, 50 ஆட்சி பண்ணுங்க, 75 வேண்டாம் என்று சொன்ன காரணத்தால் தான், தமிழ் படி ஆங்கிலம் படி என்று சொன்னதால்தான் ஒரு அப்துல் கலாம், ஒரு மயில்சாமி அண்ணாதுரை, ஒரு சிவன், ஒரு வீரமுத்துவேல் போன்ற அறிஞர்கள் விஞ்ஞானிகளை உருவாக்கியது தமிழ். இந்த பித்தலாட்டத்தை நிறுத்துங்க. எண்ணி அந்த 4 பேரையே 40 வருஷம் 50 வருஷம் பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல 50 இன்ஜினியர் 50 டாக்டர் உருவாராம். ஒரே ஒரு ஸ்கூல்ல 50 பேர் 100 பேர் உருவாராம். அதை விட்டுட்டு அது அப்துல் கலாம், சிவன், மயில்சாமி சொல்லிட்டு இருப்பீங்க. சார் மேடம் செல்வம் சார், நிறைவான கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. 45 கட்சிகளை அழைத்து மார்ச் 5ஆம் தேதி கூட்டியிருக்கிறார் தமிழக முதல்வர். இதில் கலந்து கொள்ளவில்லை பிஜேபி. சாதகமா பாதகமா? அதாவது இல்லாத ஒன்றை அர்ப்பணை செய்து தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக திமுக நடத்துகிற நாடகத்தில் நாங்கள் பங்கேற்று எங்களை நாங்கள் கரைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. 1. 2வது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்கள், 6 கோடி வாக்காளர்களை 8 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பேசுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற 140 கோடி மக்களும் எங்களுடைய உறவினர்கள், எங்கள் நாட்டினர், எங்கள் இந்திய மக்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, அனைவருக்கும் அனைத்தும் என்கிற சித்தாந்தத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால இன்னும் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்க 18.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க நம்பிக்கையோட, ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்பது தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பதுதான் அரசியல் கட்சியினுடைய அல்டிமேட் கோல். அதான் இருக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் மதிக்கிறார்கள். ஒரு சின்ன செய்திமா, ஒவ்வொரு கிராமத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் பிரதமர் நரேந்திர மோடியை தெரிந்தவர் இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய தாக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு. இவங்க 1000 பேசிட்டு போட்டோம், நாங்க 70 இவங்க இப்படித்தான் சத்தம் போட்டு கிடப்பாங்க. 75 மிசா சத்தம் போடட்டும், சட்டமன்றம் போக போகுது, நாங்க தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. விஜயன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில சொல்லுங்க சார், ஒரு வரியில சொல்லுங்க. அதாவது இவங்க முடிஞ்சா மேல ஏறி பார்ப்பாங்க. என்னன்னு சொன்னா, நேருவின் மகனை வருக நிலையான ஆட்சி தலைவர்,
நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், கண்கள் பனித்தது, இதயம் இனித்தது, இதெல்லாம் இவங்க சும்மா ஏமாத்துறதுக்கு சொல்றது. இந்த ஏமாற்று நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்னு அவரே அவரிடம் சொல்லியிருக்காரு. உங்களுடைய நிறைவான கருத்து என்ன? ஆமா, நடப்பவே நல்லவையாட்டம். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டமே. அவர் சொன்னார் மத சார்பா இல்லைன்ட்டு. ஏங்க உங்களை தான் 2002 வந்துட்டு குஜராத்தில் நடந்த கலவரத்தில் எல்லாரையும் கொன்று பிக்கிஸ் மானின்ற குடும்பத்தை வந்துட்டு அந்த பொண்ணை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரேப் பண்ணி கொன்னவங்க மத சார்பற்ற ஆட்சின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு பச்சையாக போய் பேசக்கூடாது. முதல்ல அதுலேருந்தே தெரியுது இவங்க பொய்க்கே பிறந்தவங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ கன்க்ளூஷனுக்கு வரேன். நாங்கள் ஹிந்தி பொதுவாக ஹிந்தி எடுத்துக்கிட்டேன் வச்சா நீங்கள் திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். நான் நல்லா ஹிந்தி பேசுவேன், அதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் நீ திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்தியை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் எங்களை பலவீனப்படுத்தி திணிக்காதீங்க. அது ஒரு காலத்திலையும் அதை தமிழகத்தில் இருக்கிற நானும் சரி மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ டீலிமிட்டேஷனுக்கு என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்குது, உங்கள் வார்த்தைகளுக்கு மேலே பயம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் இல்லாமையா அங்கே அமித்ஷா பேசுகிறார். அதனால தான் அனைத்து கட்சிகளும் கூட்டி இதற்கான முடிவு எடுத்து தான் செஞ்சுருக்காங்க ஒழிய மற்றபடி பிஜேபிக்கு பயந்துக்கிட்டோம் மற்ற காரியங்களை மக்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். அதே தான் ஒரே ஒரு குறிக்கோள். நன்றி சார். நன்றி சார். பத்மநாபன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. பயப்பட அவசியம் கிடையாது. திமுக பயப்படுதுன்னு அவசியம் ஆச்சரியப்படுத்த ஒண்ணு இல்ல. தலைவா சொல்றது கேள் தலைவா, நீ தேசிய கட்சி, நீ அங்க போய் உட்கார்ந்து எத்தனை காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் பேசுறாரு. நான் மட்டும் நான் அமெரிக்காக்காரங்க பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பேசுறேன், முதல்ல இந்த கட்சி மத்தியில் போய் ஆட்சி புரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு காட்டுறதுக்கு ஒரே அதிகாரம் பெற்ற கட்சி காங்கிரஸ். திமுக ஜாலராட்சா ஒருபோதும் மத்தியில் ஆட்சி பண்ண முடியாது. மாநிலத்திற்கு அத்தனை கட்சியிலையும் அத்தனை இடத்துலையும் அதிகமாக சீட் நின்று ஜெயிச்சு பிஜேபி அகற்றுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அவங்கள மாதிரி பெணத்து புலம்பின்னு இருக்க வேண்டியதுதான். ஒன்று இந்தியா கூட்டணி, இந்தியா ஒரே நிமிஷம், ஒரே ஒரு வரி இப்போ ஒன்று, இப்போ அப்பா அரசியல் அம்மா அரசியல் போயிட்டு இருக்கு. அம்மா 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 பிராண்டிங் முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா தமிழ்நாடே உலகமே அவங்கள அமெரிக்காவில் போனால் கூட அம்மானுவாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் நேற்று போய் பேசி இனிப்பு கொடுத்துருவேன். எனக்கு காலையில் அந்த குழந்தைகிட்ட மைக் கொடுத்தா எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தாத்தா அவர்கள் சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டில் பிராண்டிங் பண்ணாதீங்க. அந்த 7 வயசு குழந்தைக்கு நீங்கள் அப்பா கிடையாது, தாத்தா. அதனால தயவு நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் தயவு செஞ்சுதான் ஏமா நான் சொல்றது அப்பா ஏமா தமிழ்நாட்டுல ஒரு பிரஜையா என்னோட கருத்தை சொல்றேன். இதுக்கு தலைப்பே முக்கியம் இல்லம்மா. இது வந்து மக்கள் நான் சொல்றது ஒண்ணுமே இல்ல. நானே சொன்னேன் அதெல்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், உலகமே உங்களை அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு உங்க நிர்வாகத்தை உலகமே உலகமே உங்களை அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு நீங்க நிர்வாகம் பண்ணுங்க. நானும் சேர்ந்து. நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து. அண்ணன் தூத்துக்குடி செல்வம் பேசுறப்ப எப்படி அமித்ஷா பேசினாரோ அப்படியே பேசினார். 2024 ஆண்டு நான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக அமர்வதற்கு தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு டெல்லியிலே நாம் வெற்றி பெற்ற ஆண்டாக தொடங்கியதுனாரு. டெல்லியில் வேணால் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் டெல்லியில் திமுகவினுடைய திட்டம் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னு கேட்டாங்க, உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நாங்கள் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபா தரோம்னா எங்கள் திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சுட்டு போய் டெல்லியில் போய் மோடியும் அமித்ஷாவும் பேசினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மகளிர் உரிமை தொகையாக 2500 தருவோம். நாங்கள் எங்கள் திட்டம் வெற்றி பெற்றுச்சு. ஆகவே அனைத்து கட்சி கூட்டம் என்னவாக போகுது? அனைத்து கட்சி கூட்டம் என்பது நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற கூட்டம். ஒன்றும் கிடையாதுங்க. இவங்க சொல்றது மறுசீரமைப்பு தான். தென்னிந்தியாவிலேயே 130 தொகுதி இருக்கு. ஆனால் அவங்க அமுல்படுத்தினா 103 தொகுதி தான் வரும், மீதி தொகுதி போயிடும். ஆகவே எங்கெல்லாம் தமிழகமும் தென்னிந்தியாவும் பாதிக்கப்படுகிறதோ, இல்லை ஒட்டுமொத்த இந்தியா பாதிக்கப்படுகிறதோ, அப்பொழுது ஒற்றை உரிமை குரல் ஒலிக்கும். அந்த உரிமை குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரலாக இருக்கும். ஒரு சிங்கம் கர்ஜித்தால் காட்டில் இருக்கிற நரிகள் ஓடும். ஆகவே தளபதி கர்ஜித்திருக்கிறார். இதோ பாருங்கள், பிஜேபி என்ற நரிகள் கண்டிப்பாக. நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.